அட என்ன பேச்சப்பா இவ்வளவு சங்கட்டமா இருக்கிற? மூஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா வச்சுட்டு இருக்கிற, என்னாச்சு? அது எதுக்கு கேட்குற காளியப்பா? ஐயோ, எங்கள் வீட்டுக்காரி பண்ணுற அக்கப்போர் போனை பார்த்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, என்னால் முடியல, மண்டை காய்ச்சலே வருது எனக்கு போ. அட என்ன கேக்குறாப்பா? ஏன்னா போனை பார்த்து ஏதாவது புடவை கேட்கறாளா? அதான் இப்போ போனை பார்த்து எல்லாம் ரீல்ஸ் பார்த்து டிக்டாக் பார்த்து எல்லாம் அவங்க எல்லாம் வீடியோ போட்டு போட்டு முடிச்சுட்டு இப்பெல்லாம் அவங்கவுங்க சேனல்ல திருப்பினாவே நான் புடவை வைக்கிறேன் நீ புடவை வைக்கிறாங்கன்றாங்களே, ஒரு புடவை தான் வாங்கி கொடுத்துறது. அட அது இல்லைப்பா. என்ன அப்ப என்ன கேக்குறாளா? தேங்காய் எண்ணெய், அதான் முயல் ரத்தம் மான் ரத்தம் மூலிகை ரத்தம்னு சொல்றாங்களே, சரி அதுதான் ஒண்ணு வாங்கி கொடுத்துறது. அட அதுவும் இல்லைப்பா. அட வேற என்னதான்ப்பா கேக்குறா? எல்லாத்தையும் தானே பட்டு போன்ல காட்டுறாங்க, இதை வாங்கியாங்க அதை வாங்கியாங்க, டெய்லி ஒரு ஒரு விளம்பரம் பண்ணினே தானே இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு கேட்டதை வாங்கி கொடுத்துட வேண்டியது தானே. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறா காளியப்பா. 3:30 மணிலேருந்து அடிக்கிற மணில எனக்கு தூக்கமே வர்றதில்ல. கேட்டாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறா. என்னப்பா சொல்ற பேச்சியப்பா? என்ன இது மீனா 3 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றா? எங்க வீட்டுக்காரிங்கிறாளே கவிதா, அவ 6:30 மணி ஆனா கூட எந்திரிக்கிறதுல நாமளா எழுப்பணும். காப்பி வச்சுட்டு போய் எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட எந்திரிக்கிறதுல பாத்துக்கோ. அட நீ வேற கம்பெனியில் காளியப்பா, அதெல்லாம் போட்டுன்னு சொல்லி பார்த்தாக்கா வீட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரேன், சம்பளம் வாங்கிட்டு வரேன், வீதியிலே நின்றுக்கிறாப்பா தீபம் ஏத்துறேன்னு சொல்லிட்டு. எதுக்குடின்னு கேட்டாக்கா டிஸ்ட்ரிக் அழிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறா. சரி இதெல்லாம் போட்டுன்னு பார்த்தாக்கா இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் மல்லிகை கடையில் போய் 4000 ரூபாய்க்கு மல்லி செலவு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் பார்த்துக்கோ. அவள் செய்யறதே ஒரு நேரம் தான் குழம்பு, மற்ற நேரம் போய் அவங்க அம்மா வீட்லேயே அவள் சாப்பிட்றா. ஒரே வாட்டி இல்லாத உப்புமா இட்லி பருப்பு சாம்பார் இதே தான் வைக்கிறா. சரி இருந்தாலும் போட்டு வீட்டில் சண்டை வரக்கூடாதுன்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்போ என்னன்றா, நான் டயட்டில் இருக்க போகிறேன், ஸ்லிம்மாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு லிஸ்ட்டு எழுதி இப்போ கொடுத்துனுங்கிறா. அது பார்த்தாக்கா இது 3000 4000 வர மாட்டேங்குது. கேட்டால் சத்தான பொருளை சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் எனக்கும் பணம் இல்லை, இப்போ வாங்கிட்டு போனேன்னா நான் அந்த சாப்பாடே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாப்பா. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல காளியப்பா. கேட்டால் ஃபோனை பார்த்தேன்னு சொல்கிறான். என்னப்பா சொல்ற? உன் பொண்டாட்டி டயட்ல வரலாமா? அவங்களால ஃபர்ஸ்ட் சாப்பிடாது இருக்க முடியுமா? எனக்கும் தெரிப்பா அவளால் சாப்பிடாது இருக்க முடியாதுன்னு. நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த பொருளை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 2 நாள் தான் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, வேஸ்ட்டாக போயிடும். அது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. அதனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டுக்கிறேன் காளியப்பா. சரி நானும் கிளம்புறேன், போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் ஏதாவது புத்திமதி சொல்லுவாங்க. சரி காளியப்பா நான் போயிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன் ஃப்ரெண்ட், யாருமே இந்த வீடியோங்களை பார்த்து ஏதாவது ஒருத்தர் செய்யறது நல்லா இருக்கும், அதுக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்த்து சூதனமா இருந்துக்கோங்க, சரிங்களா? ஓகே பாய்.